எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சைனீஸ் ரெசிபி. சைனீஸு இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து யாம் பேஸ்கெட் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுதான் சைனீஸ் யாம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி நம்மளோட சேனக்கிழங்கு மாதிரி, ஆனால் இது வந்து அரிப்பெல்லாம் இருக்காது. இது சைனீஸ் யாம். இதை வச்சு யாம் பேஸ்கெட் செய்ய போகிறோம். இது வெஜிடேரியனாகவும் செய்யலாம், நான்வெஜ்ஜாகவும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து வெஜிடேரியனாக செய்ய போகிறேன். வெஜிடேரியன் யாம் பேஸ்கெட் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இதை சீவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணணும். ஸோ நான் வந்து சீவிட்டு காட்டுறேன். இது பாருங்கள், இந்த யாம் வந்து சீவும்போது உள்ளே லைட்டாக பர்பிள் கலரில் இருக்கும். இது வந்து எலிஃபண்ட் யாம்னு சொல்லுவாங்க. இது வந்து சைனீஸ் யாம். இது ஆனால் இது லைட் பர்பிளில் இருக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக சீவி காட்டுறேன். உள்ளே வந்து ஒயிட்டாக தான் இருக்கும், ஆனால் ஸ்கின்னை ஒட்டினாப்பில் லைட்டாக பர்பிளாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த யாம் சீவிட்டேன். ஆக்சுவலி நான் நல்லா ஸ்கின்னு கொஞ்சம் கூட டீப்பாக சீவினா இந்த மாதிரி ஒயிட்டாக தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், கொஞ்சம் ஸ்கின்னை மேலாப்பில் சீவினா இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வேக வைக்கணும், ஸ்டீம் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணுறது எப்படின்னு. இப்போ அந்த நம்ம யாம் பேஸ்கெட் செய்ய போகிறோம்ல, அதில் வந்து அதை ரிங் மாதிரி செஞ்சுட்டு நடுவில் ஃபில்லிங் வந்து பண்ணுறதுக்கு வெஜிடேரியன் சிக்கன் இல்லைன்னா சிக்கன் ப்ரான்ஸு இந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி வெஜிடேரியனாக செய்கிறதுனால இந்த சோய்மேட், அதாவது மீல் மேக்கர்னு சொல்லுவாங்கள்ல, வெஜ்ஜு சிக்கன் மாதிரி நான் சும்மா ஒரு கை வந்து சோய்மேட்டை வந்து இதில் போட்டுக்கிறேன். ஸோ சோய்மேட்டு ஒரு கையை நான் வந்து இதில் போட்டு இப்போது தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். நம்ம வந்து சைனீஸ் யாம் பேஸ்கெட் செய்ய போகிறோம். யாம் பேஸ்கெட்குள்ளே ஃபில்லிங்க்கு வந்து அவங்க வந்து சிக்கன் இல்லைன்னா ப்ரான்ஸு இல்லைன்னா வெஜ்ஜி சிக்கன் அந்த மாதிரி இது வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி வெஜிடேரியனாக செய்ய போகிறதுனால நான் வந்து மீல் மேக்கரை இப்போ சோக் பண்ண போகிறேன். எடுத்து சோக் பண்ணி அது கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து அதை மேரினேட் பண்ண போகிறேன். முதல்ல நான் தண்ணி ஊற்றி அதை சோக் பண்ணி வச்சு அப்புறம் புழிஞ்சு எடுக்கணும். ஸோ இப்போ தண்ணி ஊற்றி நான் சோக் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1/2 hour அப்படியே நல்லா ஊறட்டும். இது டபுள் த சைஸாக வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் திங்ஸை சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணோம். இப்போதைக்கு இது ஊறட்டும். ஸோ இங்கே வந்து யாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லைஸஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ ஸ்டீம் பண்ணணும். எப்படி ஸ்டீம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், யாம் பேஸ்கெட் செய்கிறதுக்கு யாம், அதாவது சைனீஸ் யாமை வந்து நம்ம நல்லா பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து இதை ஸ்டீம் பண்ணணும். யூஸ்வலி வந்து இதை வந்து சும்மா தான் ஸ்டீம் பண்ணி செய்வாங்க. நான் நறுக்கும்போது லைட்டாக கையில் வந்து அரிப்பு இருந்துச்சு. ஸோ நான் எதுக்கும் சேஃபர் சைடுக்கு நான் கொஞ்சம் ரைஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை கழுவி அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் போட்டு இந்த யாமை வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். அவங்க வந்து ஆனால் சைனீஸ் வந்து சும்மா அப்படியே தான் ஸ்டீம் பண்ணுவாங்க. நம்ம எதுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்புறம் அரிச்சிச்சுன்னா டிஷ்ஷு செஞ்சுட்டு வேஸ்ட்டாக போயிடும். இதுக்கு வந்து கொஞ்சம் இது வேலையான டிஷ் தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை டீப் ஃப்ரை வேறு பண்ணணும். அப்புறம் நம்ம எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் இது எல்லாம் அரிப்பாக இருந்துச்சுன்னா எண்ணெய் இது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ சேஃபர் சைட் நம்ம வந்து அரிசி நம்ம செய்வோம்ல, கருணக்கிழங்கெல்லாம் இண்டியன்ஸு அரிசி கழுவுன தண்ணியில் தானே வேக வைப்போம், அதை அரிக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இப்போ நான் வந்து அரிசி கழுவுன தண்ணியில் ஸ்டீம் பண்ண போகிறேன் இதை. ஓகே, இந்த அரிசி கழுவுன தண்ணி மேலே இந்த யாமெல்லாம் போட்டு ஒரு இது ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை வந்து ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன். இப்போ இதை ஆன் பண்ணி விட்டாச்சு. இது பாட்டுக்கு ஸ்டீம் ஆகிட்டுருக்கோம், ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற ஃபில்லிங்க்கு தேவையானதெல்லாம்
இப்போ பாருங்கள், நம்ம மீல் மேக்கர் ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. இப்போ இதை வந்து நல்லா புழிஞ்சு வேறு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த இதெல்லாம் வந்துடணும். இதை பாருங்கள், நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் வந்துடணும். ஒரு தடவை இப்படி பண்ணால் போதும். ஆக்சுவலி நான் வந்து ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு 2-3 தடவை பண்ணுவேன். இப்போ வந்து நான் வந்து இதை திரும்பவும் மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மேரினேட் பண்ணிவிட்டு திரும்ப புளிவேன். ஸோ இது அதனால் இப்போ ஒரு தடவை புளிஞ்சு ட்ரையாக ஒரு இதில் போட்டுக்கலாம். வந்து பெப்பர், சால்ட். இப்போ வந்து பெப்பர், சால்ட்டு கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர், கொதிக்க இல்லை, ஆனால் நல்லா ஹாட்டாக உள்ளது, இதை ஊற்றி இன்னொரு தடவை ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சு அப்புறம் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி மிளகாத்தூள் போடலாம். நான் மிளகாத்தூளுக்கு பதிலாக இது சைனீஸ் டிஷ்ஷு. அவங்க வந்து ரெட்டாக எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து மைல்டாக தான் செய்வாங்க எல்லாம். ஸோ உரப்பு கூட அவங்க வந்து பச்சை மிளகா உரப்பு, ட்ரை சில்லி உரப்பு அந்த மாதிரி தான் வரும். ட்ரை சில்லி உரப்பு அதுதான் தனியாக வரும். ஸோ நான் இப்போ வந்து இதெல்லாம் போட்டு இதை மேரினேட் பண்ணி, இதுவும் இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே தவு ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம YAM பாஸ்கெட் செய்கிறதுக்கு ஃபில்லிங் செய்ய போகிறோம். YAM பாஸ்கெட் செஞ்சுட்டு அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஃபில்லிங். ஸோ அது வந்து மிக்ஸ் வெஜ்ஜி தான் செய்யணும். மிக்ஸ் வெஜ்ஜி அதோட வந்து வேணுங்கிறவங்க சிக்கன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து வெஜிடேரியனாக செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ ட்ரை சில்லிஸ் போட்டுக்கிறோம். இப்போ YAM பாஸ்கெட்டுக்கு வந்து நம்ம வெஜிடேரியன் ஃபில்லிங் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ட்ரை சில்லிஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை இது பண்ணிவிட்டு அதோட ஜிஞ்சர் ஸ்லைஸ்டு போடணும். நான் ஸ்லைஸ்டு போடல, அரைச்சி உள்ளே வச்சுருப்பேன்ல ஃப்ரீசரில், அதுலேருந்து ஒன்று போடுறேன். ஏன்னா ஸ்லைஸ் போட்டால் குழந்தைங்க எடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து இந்த ஜிஞ்சர் கொஞ்சம் ஃப்ளாட்டர் ஆகணும். ஸோ அதனால் இதோடைய வெஜிடபிள் கேரட்டு, கேப்சிகம், கேரட்டும் கியூக்கம்பரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ அதோட நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல மீல் மேக்கர், அதாவது வெஜ்ஜு சிக்கனுக்கு பதிலாக நம்ம மீல் மேக்கரை ஊற வச்சு கொஞ்சம் மேரினேட் பண்ணியிருந்தோம். அதில் சால்ட்டு, இப்போ பாருங்கள், முதல்ல எண்ணெயை போட்டுட்டு அது சூடானதும் ட்ரை சில்லி, அப்புறம் வந்து ஜிஞ்சர், தென் கேரட், கியூக்கம்பர், அப்புறம் இது மேரினேட் பண்ணி வச்சுருந்த இது மீல் மேக்கர் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போ அதோடைய கேபேஜ் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக ஒரு 2 லீஃப் மட்டும் எடுத்து, இது சைனீஸ் கேபேஜு. இப்போ அதை வந்து போட்டு சாட்டே பண்ணுறேன். இப்போ இதோட கொஞ்சமாக சோய் சாஸ் விட்டுக்கிறோம். சோய் சாஸ் விட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இதோட கொஞ்சமாக ஆப்பிள் சைடர் வினிகர் போட்டாச்சு. இப்போ ஒரு பேக்கெட் சுகர், இப்போ சால்ட் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுக்க மறந்துட்டேன். இப்போ கார்ன்ஸ்டார்ச் நம்மளோட YAM பாஸ்கெட் ஃபில்லிங் ரெடி நவ். இப்போ பாருங்கள், YAM பாஸ்கெட் செய்கிறதுக்கு நம்ம வீட் ஸ்டார்ச் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதோட ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இதை வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த இது வெந்துச்சுல்ல, இது
வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஏம் வெந்ததை மசிச்சு மாவு மாதிரி ஆக்கிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. வந்து இதை வந்து மசிச்சுக்கலாம். ஏம் வெந்ததை வந்து நல்லா மசிச்சுக்கணும். இப்போ இதோடய வந்து சால்ட்டு சுகர், ஒயிட் பெப்பர் பவுடர். நம்ம மாவு பிணைஞ்சு வச்சோம்ல, அதை வந்து உருட்டி இப்படி லாங்காக இது பண்ணி லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இந்த பூரிலாம் செய்கிற மாதிரி அவங்க இதை செய்வாங்க சைனீஸு. ஸோ இதை வந்து நல்லா ஜாயின் பண்ணிடுங்க, உடஞ்சிடாமல். அவ்வளோதான், பாஸ்கெட் செஞ்சாச்சு. இப்போ வந்து இதை மெதுவாக ஆயிலுக்குள்ளே போட்டு போத் சைட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இது பண்ணதை ஆயிலில் மெதுவாக போட்டு ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஹையாக வைக்காதீங்க, வச்சிங்கன்னா பொங்கும். நான் வந்து எண்ணெய் கொஞ்சமாகவே யூஸ் பண்ணால் போதும்னு சின்ன பாட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பெரிய இதில் கூட வைக்கலாம், ஆனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கணும் அதுக்குன்னா. ஸோ நான் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு இதில் வச்சுருக்கேன். எண்ணெயை ரொம்ப வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்ட்டு நான் இதில் வச்சா கொஞ்சம் எண்ணெய் வச்சாலே நல்லா கூட இருக்க மாதிரி நல்லா வெந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வேக வச்சு எடுக்கணும். நான் மெதுவாக பத்திரமா 2 கரண்டியை வச்சு திருப்பி போட்டிருக்கேன். 2 இதாக வச்சு நீங்கள், நான் எண்ணெய் வேறு கொஞ்சம் தான் வச்சுருக்கிறதுனால 2 கரண்டியை வச்சு திருப்பி போட்டுட்டு இப்போ தான் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டே திருப்பும்போது எண்ணெய் பொங்கி ஊற்றுச்சுன்னா அது ஆபத்தாயிரும். அதனால் நான் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சைடு வெந்தோன்னே திருப்பி 2 கரண்டியை வச்சு மெதுவாக திருப்பி விட்டுட்டு இப்போ திரும்ப ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ அதர் சைடும் வேகுது. வெந்தோன்னே நம்ம அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்படியே மெதுவாக அழகாக
இதிலேருந்து எடுத்து ஒரு பேப்பர் பிளேட்டில் வச்சுருவோம். இப்போ பாருங்கள், our YAM basket is ready now. So pretty. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து கட். இப்போ வந்து நம்ம தனியாக ஒரு 10 கேஷ்யூவை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணி நம்ம அந்த இதோட சர்வ் பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து பிளேட்டில் இப்போ பிளேட்டில் நம்ம இது அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல YAM basket. இப்போ அதில் வந்து நம்ம ஏற்கனவே சாட்டி பண்ணி வச்சுருந்தோம் வெஜிடபிள், அதை வந்து ஃபில் பண்ணோம். ஆக்சுவலி நான் 2 இதுக்கு வந்து ஃபில்லிங் செஞ்சு வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து நான் அப்புறம் செய்வேன். போடணும்ல. இப்போ ஃப்ரை பண்ண கேஷ்யூஸை இது மேலே போட்டு சர்வ் பண்ணிடலாம். our YAM basket is ready now.